வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. குருவின் மலரடி போற்றி. சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே வாழ்க. தியானமே யோகம், யோகமே ஞானம். தமிழ் ஆனந்த யோகம். வாழ்க வளமுடன். மெய்யன்பர்களே, சிந்தனையாளர்களே, நாம் நமது வாழ்க்கை சார்ந்த சிந்தனைகளைத்தான் இதுகாரம் செய்து வருகிறோம். மனித வாழ்க்கை என்பது எதில் அடங்கியிருக்கிறது என்று கேட்டால், இப்பொழுதெல்லாம் மனித வாழ்க்கை என்பது அவர்கள் கற்றுக்கொண்டிருக்கக்கூடிய கல்வியையும், அவர்கள் செய்யக்கூடிய வேலை, அதில் கிடைக்கக்கூடிய பணம், இதில்தான் அடங்கியிருக்கிறது என்ற ஒரு பெரிய ஒரு மாயை இப்பொழுது உலகம் முழுவதும் தெரிந்து கொண்டிருக்கிறது. இது உண்மையா என்று கேட்டால் உண்மைதான் என்று சமுதாயம் சொல்லும். ஆனால் மனித வாழ்க்கை எதை அடிப்படையாக கொண்டு இருக்கிறது என்று சிந்தனை செய்தால் அது கர்மவினையை அடிப்படையாக கொண்டுதான் இருக்கிறது. நீங்கள் எவ்வளவு கல்வி கற்றிருந்தாலும் சரி, எவ்வளவு பொருள் ஈட்டினாலும் சரி, அந்த கர்ம வினையின் விளைவுகள் வரும் பொழுது அவற்றின் அடிப்படையில் அதை அனுபவித்துத்தான் ஆக வேண்டியிருக்கிறது. இந்த கல்வியை கொண்டும் இந்த பொருளை கொண்டும் அதை வென்றுவிட வேண்டும் என்று முயற்சி செய்கிறோம். ஆனால் இயலவில்லை. அதை வெல்வதற்கு முயற்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய மக்களுக்கு உங்களுக்கு உதவுகிறோம் என்று வருவதுதான் இன்றைய விஞ்ஞானம். அந்த விஞ்ஞானமும் எந்த நிலையிலும் அது அந்த இயற்கையின் விளைவுகளிலிருந்து எதையும் காப்பாற்ற இயலவில்லை என்பதை இப்பொழுது நடந்து கொண்டிருக்கக்கூடிய சில நிகழ்வுகளை வைத்து நாம் உணர்ந்து கொள்ள முடியும். சரி, இப்போ இந்த அடிப்படையிலே சென்ற பகுதியிலே நாம் இந்த கர்ம வினை என்பது தான் என்பதில் அதிகம் வருகிறதா, தனது என்பதில் அதிகம் வருகிறதா என்று ஒரு சிந்தனையை செய்தோம். இப்பொழுது இன்று ஒரு வித்தியாசமான ஒரு சிந்தனை. இந்த சிந்தனை என்று சொன்னால், இது ஒரு உலகம் முழுவதும் ஒரு 150க்கும் மேற்பட்ட மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்ட ஒரு புத்தகத்தினுடைய ஒரு சாரம். அதைத்தான் இன்றைய சிந்தனையாக எடுத்துக்கொள்ள இருக்கிறோம். அந்த புத்தகத்தின் பெயர் சாம்பியன்ஸ் என்று அந்த புத்தகத்தின் பெயர். அதை எழுதியவர் யுவான் நோவா ஹொராரி என்று ஒருவர் எழுதியிருக்கிறார். இந்த புத்தகம் தமிழிலும் மொழிபெயர்ப்பு செய்யப்பட்டு இருக்கிறது. இந்தியாவில் பல்வேறு மொழிகளிலே அது மொழிபெயர்ப்பு செய்யப்பட்டு இருக்கிறது. இப்போ இந்த நூல் எதை பற்றி கூறுகிறது என்று சொன்னால், மனிதனை பற்றி கூறுகிறது. மனிதனை பற்றி என்று சொன்னால், நாமெல்லாம் மனிதனை பற்றி எவ்வளவு அறிவியல் எந்த அளவுக்கு சொல்லுகிறது, எதிலிருந்து சொல்லுகிறது என்று சொன்னால், ஒரு குறிப்பிட்ட காலம் முதற்கொண்டு அது இந்த மனிதனுடைய வாழ்க்கையை பற்றி நமக்கு ஏதோ சொல்லிக் கொண்டு இருக்கிறது. அதாவது மனிதன் எவ்வாறு உருவாகினான் என்ற அந்த பரிணாம தத்துவம், டார்வின் தியரி என்று சொல்லுகிறார்கள். அதிலிருந்து நாம் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். ஆனால் மனிதன் உருவானது என்பது எவ்வளவு காலம் என்று சொன்னால், அது பல லட்சக்கணக்கான ஆண்டுகளாக இருக்கிறது. ஆனால் நமது அறிவியல் எல்லாம் தோன்றியது எவ்வளவு காலம் என்றால் அது ஒரு குறுகிய காலம்தான். இன்றைய பௌதீக விஞ்ஞானமே 1400 ஆண்டுகளாகத்தான் நமக்கு அங்கு அந்த பௌதீக அறிவியல்
இப்பொழுது இருந்து கொண்டிருக்கிறது என்று சொல்லுகிறார். ஆனால் நமது சித்தர்கள் காலம் என்பதை நாம் என்ன சொல்லுகிறோம்? பல 1000 ஆண்டுகள், ஒரு 5000 ஆண்டுகள் என்று கூட வைத்துக் கொள்வோமே. ஆனால் மனிதன் தோன்றியது என்று சொன்னால் அதற்கு எந்தவித நிரூபணமும் இருக்க முடியாது. ஆனால் இவர் ஒரு லாஜிக் என்று சொல்வார்களே, ஒரு யூகம் என்று சொல்வார்கள். கற்பனை அல்ல. கற்பனை என்பது வேறு, யூகம் என்பது வேறு. மகரிஷி அவர்கள் லாஜிக் அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லுவாங்க. லாஜிக்குக்கும் கற்பனைக்கும் வித்தியாசம் இருக்கிறது. லாஜிக் என்பது இப்படி இப்படி இருந்திருக்கலாம், இப்படி இருந்திருக்கக்கூடும், இப்படி இருப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்ற அளவில் ஒரு சிந்தனைகள் வரும். கற்பனை என்றால் இல்லாததை கூட கற்பனை செய்யலாம். இப்பொழுது கனவு காணுங்கள் என்று சொல்லுகிறோம் நம்ம. அதுபோல கற்பனை கனவுகள் அது வேறு. இங்கு இவர் ஒரு அந்த யூகம் என்ற அடிப்படையில் மனிதனுடைய தோற்றத்தை அவர் யூகித்து எழுதுகின்றார். மனிதன் எங்கிருந்து எப்படி வந்திருப்பான் என்று எழுதுகின்றார். அப்படி வந்திருக்கும் பொழுது ஆதி மனிதன் என்பவன் குரங்கிலிருந்து பிறந்தான் என்று சொல்லிவிட்டோம். இதை மகரிஷி அவர்கள் சொல்லும் பொழுது குரங்கிலிருந்து மட்டும் பிறந்திருக்கிற வாய்ப்பு இல்லை என்று சொல்லுகிறார்கள். அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள்? குரங்குக்கும் இன்னொரு விலங்கினத்துக்கும், அதாவது என்ன சொல்லுகிறார்கள், ஒரு வெஜிடேரியன் விலங்கினம், இன்னொரு நான் வெஜிடேரியன் விலங்கினம் ரெண்டும் இணைந்து ஒரு சடிதி மாற்றத்தில் பிறந்தவன் தான் மனிதன் என்று மகரிஷி அவர்கள் சொல்லுவார்கள். அதனாலதான் இவனுக்கு அந்த 2 உணவு பழக்க வழக்கங்களும் இங்கு இருக்கிறது என்று சொல்வார்கள். அந்த ஒரு இனம் தன் இனத்தையே அழித்து அழித்து அதை உணவாக எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு உயிரினம் என்றும், அந்த ஒரு உயிரினம் இப்பொழுது இல்லை என்றும் சொல்வார்கள். ஆனால் அதை நமது முன்னோர்கள் கோவில்களிலே பார்த்தோம் என்று சொன்னால், அந்த கோவில் பிரகாரங்களில் அந்த 4 மூலைகளிலும் பார்த்தீர்கள் என்று சொன்னால், ஒரு சிங்கம் போன்ற ஒரு உருவம் அங்கு இருக்கும். அது சிங்கம் மாதிரியும் இருக்காது, ஒரு குரங்கு மாதிரியும் இருக்காது, ஒரு வித்தியாசமான ஒரு உருவம் இருக்கும். அந்த உருவத்துக்கு பெயர் யாழி என்று சொல்வார்கள். அந்த இனம் இப்பொழுது இல்லை. அந்த யாழி என்ற இனத்துக்கும் குரங்கு என்ற இனத்துக்கும் இணைந்து ஒரு சடிதி மாற்றத்தில் மனிதன் உருவாகினான் என்று சொல்வார்கள். எல்லாமே ஒரு யூகம்தான். இப்போ அந்த விலங்கினத்திலிருந்து மனிதனாக மாறிய நிலையில் அங்கு எப்படியெல்லாம் இருந்திருக்கும், எதனால் அந்த மாற்றம் வந்தது அப்படின்னு அவர் ஒரு யூகத்தில் அவர் இந்த புத்தகத்தை எழுதுகிறார். சரி, இப்போ அப்ப அந்த குரங்கிலிருந்து வரும்போது மனித குரங்கு என்று நாம ஜிம்பன்சி என்றெல்லாம் சொல்லுகிறோம். மனித குரங்கு என்று சொல்லுகிறோம். இது மனித குரங்கு என்று சொல்லும் பொழுது அங்க அந்த குரங்கிலே என்ன மாற்றம் நிகழ்ந்தது என்ற ஒன்றை ஆய்வு செய்து பார்க்கிறோம். பொதுவாக குரங்கு 4 கால்களிலே நடந்து வரும். அது அது வளர்ச்சி பெற்று பெற்று அந்த மனித குரங்கு என்று வரும்போது அது அந்த குரங்கினுடைய ஒரு நிலை என்னன்னா, ஒரு இடத்துல 4 கால்ல நடந்து வரும். அது ஒரு மரக்கிளையில் போகும்போது 2 முன்கால்களை கைகளாக பயன்படுத்தி மரக்கிளைகளில் தொங்கும். அத கைகளாக மாற்றி மரக்கிளைகளில் தொங்க விட்டு இருக்கக்கூடிய ஒரு நிலைக்கு வந்தது இந்த குரங்கு. அந்த மனித குரங்கு பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து அந்த மரக்கிளைகளில் தொங்கி தொங்கி இருந்தது. 2 கால்களில் நடந்து இதை கைகளாக அது மாற்றிக்கொண்ட ஒரு நிலையை பார்க்கிறோம். இப்போ மரக்கிளையில் தொங்கும்போது அங்கு அதனுடைய உடல் அமைப்பு எப்படி மாறுகிறது என்று சொன்னால், அதனுடைய முதுகு கண்டு ஹரிசாண்டலாக இருந்தது வெர்டிகலா மாறிவிடுகிறது. இங்குதான் முதல் மாற்றம். ஆக
மனிதன் உருவாவதற்கான ஒரு தொடக்கமே அங்கு நிகழ்கிறது. இந்த இறைநிலை மகரிஷி அவர்கள் அந்த சுத்தவெளியாக இறைநிலையிலிருந்து எப்படி அசைந்தது என்பது முதற்கொண்டு, உயிரினம் பரிணாமம் முதற்கொண்டு, தன்மாற்றம் முதற்கொண்டு சொல்லியிருக்கிறார். இப்ப இங்கு மனிதனுடைய கதையை மட்டும் இந்த புத்தகம் சொல்லுகிறது. இதை இங்கு சொல்லப்படுவதை நமது மகரிஷியினுடைய தத்துவத்தோடு நாம் அதை இணைத்து சிந்திப்பதுதான் நம்மளுடைய பணியாக இருக்க வேண்டும். அதைத்தான் இன்று நாம் செய்ய இருக்கிறோம். சரி, அப்ப அந்த ஹரிசாண்டலா இருந்தது வெற்றிகளாக மாறியது. அந்த அந்த குரங்கிலேயே லேசா அது வந்து ஆரம்பிச்சிருச்சு. இப்ப அப்படி வரும் பொழுது அந்த அந்த குரங்குகளிடத்திலேயே அந்த மனிதனிடம் இருக்கக்கூடிய குணங்களில் சில குணங்களை காண முடிகிறது என்று சொல்லுகிறார்கள். என்ன குணம்? பொதுவாக விலங்கினத்திலே என்ன குணம் இருக்காது? இந்த பொறாமை குணம் எல்லாம் இருக்காது. ஆனால் இது எப்ப வெற்றிகளா மாறிச்சோ அங்க இருந்து அந்த குணமெல்லாம் வந்துச்சுன்னு சொல்றாங்க. சரி, இப்போ அப்படி மாறி அதன் பிறகுதான் மனிதன் என்று உருவாகிவிட்டான் என்று வைத்துக் கொள்ளுங்கள். மனிதன் உருவாகிவிட்டான். மனிதன் உருவாகிவிட்ட பிறகு அவன் ஆரம்பத்தில் விலங்குகள் போலேதான் வாழ்ந்து கொண்டிருந்தான். இப்போ அந்த மனிதனாக வந்த பிறகு மனிதனுடைய பிறப்பு என்பது மனிதனுக்கு மனிதன், ஆண் பெண் இணைந்து அவன் அந்த குழந்தை பேரு என்ற அடிப்படையில் மனித குலம் தலைக்க ஆரம்பித்து விட்டது. அப்ப அந்த சமயத்திலே அந்த விலங்குகள் போலவே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு காலம் இருந்தது. இருந்தாலும் மனிதனுக்கும் இந்த விலங்கினத்துக்கும் ஒரு முக்கியமான வேறுபாடு என்பதை இந்த புத்தகம் வெளிப்படுத்துகிறது. என்ன வெளிப்படுத்துகிறது என்று சொன்னால், விலங்கினங்கள் குட்டி போடுகிறது அல்லவா, குட்டி ஈன்று கொள்ளுகிறது அல்லவா, அவை அதனுடைய அந்த பிறப்பு என்பது முழுமையான பிறப்பாக இருக்கிறது என்று சொல்லுகிறார். இதுல மனிதனுடைய பிறப்பு என்பது என்ன சொல்றாரு, முழுமையான பிறப்பாக இல்லை என்று இவர் சொல்றார். நம்ம என்ன சொல்றோம், இப்போ அந்த டெலிவரி அப்படிங்கிறத ப்ரீ மெச்சூர் டெலிவரி அப்படின்லாம் சொல்லுவாங்க. அதாவது முழுமையடைந்து பிறக்கல. இப்ப நம்ம என்ன சொல்லுவோம், 9 மாதம் 20 நாட்கள் இருந்தால் அது சரியாக குழந்தை பிறக்க வேண்டிய நேரம் என்று நாம் கணிக்கிறோம். ஆனா இப்போ அது ஒரு 8.5 மாசத்திலேயே பிறந்துருச்சு, 9வது மாசத்திலேயே பிறந்துருச்சுன்னு சொன்னோம்னா அது என்ன பண்ணுவோம், ப்ரீமெச்சூர் சைல்ட் அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்ப அது அதற்கு தமிழ்ல என்ன சொல்லுவோம்னா, அது குறை பிரசவம் என்று சொல்லுவோம். குறை பிரசவம். இந்த புத்தக ஆசிரியர் என்ன சொல்லுகிறார், மனிதனுடைய பிறப்பு என்பதை குறைப்பிரசவம் என்று சொல்லுகிறார். ஏன் அப்படி சொல்லுகிறார் என்று சொன்னால், அதாவது இந்த விலங்கினங்கள் எந்த விலங்கினங்க இருந்தாலும் பிறந்து ஒரு சிறிய குறிப்பிட்ட காலத்திலேயே அது தன்னுடைய உணவை தானே தேடிக்கொள்ளக்கூடிய நிலையும், உடனடியாக அது தாயை போல நடந்து செல்வது, நீரில் இருந்தால் நீரில் நீந்தி செல்வது, இது அந்த தாய் என்பதை அண்டி வாழ்வது என்பதனுடைய காலம் மிக குறுகியதாக இருக்கிறது. ஆனால் மனிதன் பிறந்து விடுகிறான். அவன் தன் நிலையில் வாழ்வதற்கு எவ்வளவு காலம் எடுக்கிறது? மனிதன் அந்த தாயை போல நடக்கிறதுக்கு எவ்வளவு நாள் எடுக்கிறான்? அந்த குழந்தை நடக்கிறதுக்கே 1 வருஷம் 1.5 வருஷம் ஆகுது. அது வரைக்கும் அது இந்த சாதாரண மனிதர்களைப் போல வர முடியறதில்லை. அதே போல உணவு, தனக்கு வேண்டிய உணவை தனது பணியை தானே செய்து கொள்ளக்கூடிய நிலை எப்பொழுது வருகிறது? மகரிஷி சொல்றாங்க, 3 வயது வரை அது சஞ்சித கர்மத்தின் அடிப்படையிலேயே வாழ்கிறது என்று சொல்லுகிறார்கள். அப்ப அது வரைக்கும் தனது வேலையை கூட தானே செய்து கொள்ள முடியாது. ஒருத்தர் என்ன செய்து கொடுக்க வேண்டியதாக இருக்கிறது. 3 வருடம் ஆகிறது. அதன் பிறகு 12 வயது வரை அது என்ன ஆகிறது? அது அந்த சஞ்சித கர்மத்தின் அடிப்படையில் தான்
அதனுடைய செயல்கள் இருக்கிறது. பிராரப்த கர்மம் என்பது அந்த சஞ்சித கர்மத்தின் அடிப்படையில் பதிகிறதுன்னு சொல்றாரு. 12 வயசு முடிஞ்ச பிறகுதான் அதனுடைய பிராரப்த கர்மத்தின் அடிப்படையில் அதனுடைய செயல்கள் மாறுகிறது என்று சொல்லுகிறார். அப்ப அதுக்கப்புறம் தான் அவன் என்ன பண்றான், ஒரு தன்னிறைவை அடைகிறான் 12 வயதுக்கு மேல. அதுக்கப்புறம் மேஜர் ஆகிறது 18ன்னு நம்ம வச்சிருக்கிறோம். அப்ப எத்தனை வருடங்கள் ஆகிறது? அப்ப இப்போ விலங்கினங்கள்ல அப்படி இல்ல. அது உடனடியாக குறுகிய காலத்திலேயே அது என்ன ஆகிறது? அந்த தன்னிறைவு அடைந்து தானாக வாழக்கூடிய ஒரு நிலைக்கு வந்து விடுகிறது. மனிதனுக்கு லேட்டு. ஏன் அப்படிங்கிறதுக்கு அவர் என்ன சொல்றாருன்னா, அது குறைப்பிரசவம் என்று சொல்கிறார். இப்ப இந்த குறைப்பிரசவம்ங்கிறதுனால அது நன்மையானதா, தீமையானதா? ஏன் அந்த குறைப்பிரசவம் என்று வந்தது? ஏன் அந்த காலம் எடுத்துக்கொண்டது என்று சொன்னால், இங்கு மனிதன் என்பவனுக்கு ஏதோ ஒரு தனியான ஒரு ஒரு வேலை, ஒரு பணி இங்கு இயற்கையால் கொடுக்கப்பட்டிருக்கிறது. விலங்கினங்கள் வரை அதுக்கு வரக்கூடிய அந்த பணி என்பது ஒரே மாதிரியான பணி. இத நாம மகரிஷியினுடைய தத்துவத்தை வச்சு நம்ம உணர்ந்து பார்க்கணும். நல்லா பாருங்க. அதை 5 விலங்கினங்கள் வரை அதனுடைய பணி என்ன? அந்த காந்த தன்மாற்றத்தை உணரணும். ஒரு புலன் எக்ஸ்ட்ரா வரும். அந்த புலன் மூலமாக அதை உணரணும். அதை உணர்றதுக்கு அது என்ன ஆகுது? ஒரு குறிப்பிட்ட காலத்திலேயே அதை உணரக்கூடிய தன்மை பெற்று, அது தன்னிறைவாக வாழக்கூடிய ஒரு நிலை வந்து விடுகிறது. ஆனால் மனிதனுக்கு என்ன இல்ல? தனியாக ஒரு 6வது புலன் இல்லை. இங்கு அவன் என்ன செய்ய வேண்டியது? 6வது அறிவு என்று சொல்லி, அந்த 6வது அறிவு என்ற நிலை, அது இறை உணர்வு பெறுவதற்கான ஒரு நிலை என்ற ஒரு பெரிய அசைன்மென்ட் ஒரு பெரிய அசைன்மென்ட்டா இருக்கு. வித்தியாசமான அசைன்மென்ட். அப்ப அதற்கு அவன் தன்னை தகுதிப்படுத்திக் கொள்வதற்கு ஒரு காலம் எடுக்க வேண்டி இருக்கிறது. அதுக்காக தான் இது சீக்கிரமாவே பிறந்து, அதன் பிறகு ஒரு குறிப்பிட்ட காலம் எடுத்து இந்த சமுதாயத்தில் அது வளர்கிறது என்று சொல்றார் அவர். அந்த காலம் எடுத்துக்கொள்வது. இப்போ டெலிவரியே இப்போ 10 மாசங்கிறதுக்கு பதிலா 15 மாசமா இருந்துச்சுன்னு சொன்னோம்னா, அது முழு வளர்ச்சி அடைந்து பிறந்து, அது உடனே விலங்குகள் மாரியே தன்னிறைவுல போக ஆரம்பிச்சிருக்கும்னு சொல்றாரு. ஆனால் அப்படி பிறக்க முடியாது. இப்போ 9 மாசம் 20 நாள்ல பிறக்கிறதுக்கே இப்ப நம்ம இந்தியாவில் மட்டும் நான் அண்டர்லைன் பண்ணி சொல்ல வேண்டியது. இந்தியாவில் மட்டும் முக்காவாசி 70% குழந்தைகள் சிசேரியன்ல போயிடுச்சு. அதுக்கே டெலிவரி பண்ண முடியல. அது என்ன ஆகுது? இது ஹரிசான்டலா இருக்கிற வரைக்கும் அந்த டெலிவரி சுலபமாக இருக்கிறது. வெர்டிகலா மாறும்போது அது டெலிவரி கொஞ்சம் கஷ்டமாகுது. அந்த குழந்தை வெளியேறக்கூடிய அந்த அந்த சுருங்கி விரியும் தன்மை அங்க குறைஞ்சிருதுன்னு சொல்றாங்க. அப்ப என்ன ஆகுது? அது முழு வளர்ச்சி அடையாமலேயே அது என்ன ஆயிடுது? அது பிறந்துருது அப்படின்னு சொல்லி அவரு சொல்றார். இப்போ இத கூட ஏஎஸ்ஆர் சொல்றதையும் இதையும் நம்ம ரிலேட் பண்ணி பார்ப்போம். அவரு அடிக்கடி பயிற்சியில ஒண்ணு சொல்லுவார். இப்ப மனிதன் 6 அறிவு படைத்த மனிதன் என்று சொல்லுகிறோம். 6 அறிவு வந்துருச்சா? அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறின்னு சொல்லுவார். அப்ப இப்ப நாமெல்லாம் எதுல இருக்கிறோம் அப்படின்னு சொன்னோம்னா 5.3, 5.4, 5.5 அப்படின்னு சொல்லுவார். கொஞ்சம் நல்ல வேதாத்திரிய தத்துவம் தெரிந்து நன்றாக தவம் செய்து கொண்டு ஓரளவுக்கு அதில் செயல் மாற்றம் செய்து வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் எங்க வந்துடுறாங்க? 5.5, 5.6க்கு வர்றாங்க அப்படின்னு சொல்லுவார். ஆனால் 6 என்ற முழுமை நிலைக்கு வந்துட்டால் அவர் ஞானம் அடைந்து விடுகிறார். அப்ப நாம அந்த 6வது அறிவிலேயே அறகுறை என்று சொல்றார் அப்படின்னு சொல்றார். அப்ப என்ன ஆகுது? இப்ப இது அந்த குறைப்பிரசவம் முழுமையாக அந்த 6வது அறிவு முழுமையாக வெளியே வரல. முழுமை அடைஞ்சு வெளியே வரல. அப்ப என்ன வருது? அது 5.3, 5.4, 5.5 அதுல வருது. அது இந்த வித்தியாசமும் எதை அடிப்படையாக கொண்டிருக்கிறது என்று பார்த்தால், டிபெண்டிங் அப்பான் தி கர்ம வினை, பெற்றோர்களுடைய கர்ம வினையை அடிப்படையாக கொண்டு அது 5.4ஆ, 5.3ஆ, 5.5ஆ
இப்படிங்கிற மாதிரி இருக்கு இருக்கு. அப்ப அங்க கர்ம வினைங்கிறது வந்துருது. இந்த இடத்துல கர்ம வினைங்கிறது வந்துருது. சரி. இப்போ இப்ப நீங்க இப்ப இதெல்லாம் சொல்லும்போது, ஏன் சார் கர்ம வினைங்கிறது இப்பதானே சார் வந்தது. அதாவது ஆதியில மனிதன் வந்த போது எப்படி கர்ம வினை வந்தது? அப்படின்னா அது அடுத்த அ டாபிக்ல இந்த புத்தகத்தில் அதையும் பேசுகிறார்கள் பேசுகிறார்கள். சரி. அது அடுத்து வருவோம். அப்ப இங்கு முழுமை அடையாமல் வந்திருக்கிறான் மனிதன். அப்ப மனிதன் பிறந்து, குழந்தை பிறந்து 3 வயது வரை ஒரு வாழ்க்கை, 12 வயது வரை ஒரு வாழ்க்கை. அதுக்கடுத்து அ அப்புறம் தான் ஒரிஜினலான வாழ்க்கை. அப்ப 12 வயசு முடிஞ்ச உடனே தான் நம்ம என்ன பண்றோம்? தீட்சை குடுக்கிறதே அப்பதான் குடுக்குறோம். அப்பதான் எலிஜிபிள்ன்னு சொல்றோம். அப்ப அங்க தான் மனிதன் பிறந்து முழுமை அடைகிறான். அப்பதான் அவனுக்கு தீட்சை குடுக்க முடியுது. அப்பதான் குண்டலினி சக்தி மேல உயர்த்த முடிகிறது. அப்பதான் வெற்றிக்கலா அவன் முழுமையாக அவனுடைய முதுகுந்தண்டு வெற்றிக்கலா மேல வந்து அந்த கீழ மூலாதாரத்தில் இருக்கக்கூடிய குண்டலினி சக்தி உச்சிக்கு கொண்டு வரக்கூடிய ஒரு தகுதியை பெறுகிறான். அப்ப அங்கதான் அது நிறைவு பெறுகிறது. இப்ப இவர் எழுதுற அந்த ஆ ஆ குறைப்பிரசவம் அப்படிங்கிறத நம்ம மகரிஷியினுடைய தத்துவத்தோடு ரிலேட் பண்ணி பார்த்தோம்னா, அப்ப ஒரு மனிதன் பிறந்து எப்பொழுது முழுமை அடைகிறான்? எப்பொழுது அவன் தீட்சை வாங்கக்கூடிய தகுதியை பெறுகிறானோ அன்று முழுமை அடைகிறான். போன தடவ கூட ஒரு உரையில பேசும்போது, நம்ம நண்பர்கள் சொல்லிக்கிருந்தாங்க. விஜயலட்சுமி அம்மான்னு நெனைக்கிறேன். அவங்க சொன்னாங்க. "உங்க வயசு என்னம்மா?" அப்படின்னு. எனக்கு வயசு 25. "என்னம்மா 25ன்னு சொல்றீங்க? நான் தீட்சை வாங்குன நாள்ல இருந்து என்னுடைய வயச சொல்றேன்னு" சொன்னாங்க. அன்னைக்கு தான் நான் தீட்சை வாங்கினேன். அன்னைக்கு தான் நான் மனிதனாக மாறினேன் என்று. அப்ப தீட்சை வாங்குன காலத்த சொல்றோம். இங்க என்ன சொல்லலாம்னா, தீட்சை பெறுவதற்கு எப்பொழுது தகுதி வருகிறதோ, அந்த காலம் என்பது மனிதன் முழுமை அடைகிறான். இப்போ ஒரு பெண் எப்ப முழுமை அடைகிறார்? எப்பொழுது முழுமையான பெண்ணாக மாறுகிறார்? எப்பொழுது பூப்படைகிறாளோ, அப்பொழுது முழுமையான பெண்ணாக மாறுகிறார். உடனே நம்ம என்ன பண்ணுவோம்? தாய்மாமா வந்து சேலை கட்டி அது ஒரு ஃபங்ஷன் வைக்கிறோம். என்ன? அங்கதான் முழுமை பெறுகிறாள். முழுமை பெறுகிறாள். இப்ப இன்னைக்கெல்லாம் இப்பல்லாம் 10 வயசுலயே வந்துருது. அப்ப 10 வயசுலயே நம்ம தீட்சை குடுக்கலாம்னு சொல்லிட்டார் மகரிஷி. இப்ப முன்னாடி வந்து 12 வயசு முடிஞ்சு 13 வயசுன்னு வயச நம்ம நிர்ணயம் பண்ணிருந்தோம். இப்போ பொம்பள பிள்ளைங்க அப்படின்னு சொன்னோம்னா, மேஜர் ஆயிட்டா நம்ம குடுக்கலாம். தீட்சை குடுக்கலாம். அப்ப அந்த தீட்சை கொடுக்கக்கூடிய தகுதி எப்பொழுது வருகிறதோ, அப்ப எப்ப வருது அது? எப்பொழுது அந்த விந்துநாதம் என்ற ஆ சுத்த சக்தி அந்த ஆ உயிர் உயிர் தாங்கக்கூடிய அந்த ஜீவசக்தி மூலாதாரத்தில் தேக்கம் அடைகிறதோ, அங்கதான் முழுமை அடைகிறான் மனிதன். அப்பதான் முழுமையாக அது என்ன ஆகுது? அ அந்த மனிதன் என்ற ஒரு நிலைக்கு வருகிறோம் என்று சொல்லுகிறார். அப்போதுதான் 6வது அறிவு என்பது உயர்த்தப்படக்கூடிய ஒரு தகுதியை பெறுகிறது என்று சொல்லுகிறார். அப்ப அதனாலதான் நமக்கு இது டிலே. அப்ப நமக்கு என்ன ஒரு வாய்ப்பு இருக்கிறது என்று சொன்னால், இந்த 12 வயதுக்குள்ளாக நமக்கு ஒரு பெரிய வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. பிறந்துட்டோம். இந்த 12 வயசுக்குள்ள நாம வந்து எவ்வளவு நாம் அந்த மனித வாழ்க்கையிலிருந்து விலகி இருக்கிறோமோ, அதெல்லாம் சரி செய்து அந்த யோகம் என்ற நிலைக்கு 6வது அறிவின் முழுமையை பெறுவதற்கு நம்மை தயார் செய்து கொள்வதற்கான ஒரு காலத்தை இயற்கை கொடுத்திருக்கிறது என்று சொல்லலாம். என்று அதை எடுத்துக்கொள்ளலாம். சரி. அப்ப இது நல்லதா? அப்படின்னு சொன்னா, நல்லதுதான் நடக்குது. நல்லதுதான் நடக்குது. சரி, இதை நாம் இந்த அடிப்படையில் நாம் புரிந்து கொள்வோம். சரி. அப்படி வந்துட்டான். வந்த பிறகு, இப்ப மனிதன் அப்படியெல்லாம் வந்து அந்த விலங்குகளோடு விலங்குகளாக வாழ்ந்து கொண்டிருந்தான் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அதன் பிறகு அந்த மனிதனிடம் இப்போ இருக்கக்கூடிய மனிதனுக்கும், அந்த மனிதனுக்கும் இவ்வளவு வித்தியாசம் வந்துருச்சே! இது எதன் அடிப்படையில் வந்தது என்று அவர் ஒரு யூகத்துல எழுதுறார். அத எழுதும்போது என்ன எழுதுறார்ன்னா, அது முதலில் அறிவு புரட்சி என்று வந்தது. முதல்ல மனிதன்ட்ட இருந்து அறிவு புரட்சி என்று ஒரு மாற்றம் வந்தது. மனிதன் மாற்றம் அடைகிறான். அறிவு புரட்சியில் மாற்றம் அடைகிறான் என்று சொல்கிறார்.
அறிவு புரட்சி வந்த பிறகு வேளாண் புரட்சி என்று வந்தது என்று சொல்லுகிறார். அதற்கடுத்து மனிதர்கள் சமுதாயமாக கூடி வாழக்கூடிய சமுதாயம் என்ற ஒரு சமுதாய ஒருங்கிணைப்பு என்பது வந்தது என்று சொல்லுகிறார். நான்காவதாக அறிவியல் புரட்சி என்று வந்தது என்று சொல்லி, இப்பொழுதெல்லாம் நம்ம அறிவியல் புரட்சி காலத்துல நம்ம இருந்துகிட்டு இருக்கிறோம். சரி, அப்ப முதல்ல அறிவு புரட்சி. அங்கதான் இப்ப என்ன அது, அந்த 5.3ங்கிறது 5.4, 5.5, 5.6 உயருது இல்லையா? அந்த அந்த அறிவு உயர்வு உயர்வு உயர்வு. அப்ப உயர்வு வரும்பொழுது அங்கு உயர 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 அது அந்த 6வது அறிவை நெருங்குகிற ஒரு நிலை வர 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 அங்கு அந்த மனிதன் மனிதனாக மாறுகிறான். அங்க அறிவு புரட்சி என்பது வருகிறது. அப்ப கூட இவர் என்ன சொல்றாரு, இப்போ நாம் நமது சிந்தனையிலே அடிக்கடி இந்த கேள்வியை நான் கேட்டிருக்கிறேன் கேட்டிருக்கிறேன். ஆனால் அதற்கு சரியான ஒரு விளக்கம் கிடைக்கவில்லை. கிடைக்கவில்லைன்னு இல்ல. நாம எப்படி சொல்லியிருக்கோம் அப்படின்னு சொன்னோம்னா, இப்போ 5 விலங்கினங்கள் என்று இருக்கிறது. அதுல 5 விலங்கினங்கள்ல எத்தனை வகையான உருவங்கள்? இத நம்ம பேசியிருக்கோம். பல தடவ பேசியிருக்கோம் இத. இப்போ காக்கா, குருவின்னு சொல்றோம். எத்தனை பறவைகள் 5 எத்தனை வகை, ஆயிரக்கணக்கான பறவைகள், ஆயிரக்கணக்கான விலங்கினங்கள். புலின்னு ஒண்ணு இருக்கு, சிங்கம்னு ஒண்ணு இருக்கு, மானுன்னு ஒண்ணு இருக்கு, மாடுன்னு ஒண்ணு இருக்கு, குதிரைன்னு ஒண்ணு இருக்கு, கழுதைன்னு ஒண்ணு இருக்கு. எல்லாமே 5 தானே. ஆனால் எத்தனை உருவங்கள், எத்தனை விதமான வாழ்க்கை முறை. ஒண்ணு பறக்குது, ஒண்ணு நடக்குது, ஒண்ணு வெஜிடேரியனா இருக்கு, ஒண்ணு நான் வெஜிடேரியனா இருக்குது. அப்ப இத்தனை உருவங்கள் அந்த 5 அறிவிலேயே இருக்குது. இது போல நீங்கள் எடுத்துக்கொண்டீங்கன்னா 4 அறிவுலையும் இருக்கும், 3 அறிவுலையும் இருக்கும், 2 அறிவுலையும் இருக்கும். ஓரறிவுல கேட்கவே வேண்டாம். ஓரறிவு தாவரத்துல லட்சக்கணக்கான வகைகள் இருக்கு. 6 மனிதனில் எத்தனை வகைகள் இருக்கிறது, எத்தனை வகையான உருவங்கள் இருக்கிறது என்றால் ஒரே உருவம் தான் இருக்கு. என்ன சார் அது, நீங்க சைனால போனா வேற உருவம் இருக்கு, நேபாளில போனா வேற உருவம் இருக்கு, வியட்நாம்ல போனா ஒண்ணு இருக்கு, தமிழ்நாட்டுல ஒண்ணு இருக்கு, யூரோப்ல வந்தா வேற மாதிரி இருக்கு. அப்படியெல்லாம் இல்லை. முகத்தில் வேறுபாடு, அவ்வளவுதான். மற்றபடி முகத்துக்கு கீழே எடுத்துக்கங்க, கை, கால்கள், உடல் அமைப்பை எடுத்து பாருங்கள். நீங்க முகத்தை மட்டும் மறைச்சிட்டீங்கன்னா, கீழே இருக்கக்கூடிய உடம்பை மட்டும் பார்த்தீங்கன்னா, அந்த சைனாவில் இருந்தாலும் சரி, இந்தியாவில் இருந்தாலும் சரி, ஐரோப்பாவில் இருந்தாலும் சரி, ஆப்பிரிக்காவில் இருந்தாலும் சரி, கலர் வித்தியாசம் இருக்கலாம், அவ்வளவுதான். ஆனால் உடல் அமைப்பு என்பது எப்படி இருக்கும்? ஒரே மாதிரியாகத்தான் இருக்கிறது. ஒரே மாதிரியாகத்தான் இருக்கிறது. அப்ப ஏன் இதில் பல வகை இல்லை என்று ஒரு கேள்வியை நம்ம கேட்டிருக்கிறோம். கேட்டுட்டு நம்ம என்ன பதில் சொன்னோம், அதுக்கு என்ன பதில் நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னோம்னா, அங்கு உருவங்களில் வேறுபாடு இருக்கிறது. ஆனால் கர்மயத்தில் இருக்கக்கூடிய அந்த பதிவுகளில் வேறுபாடுகள் இல்லை. கர்ம வினை அங்கு இல்லை. கர்ம வினை வித்தியாசங்கள் அங்கு இல்லை. ஆனால் மனிதனிடம் உருவம் முழுவதும் ஒரே மாதிரி இருக்கிறது. ஆனால் கர்ம வினை மட்டும் ஒவ்வொரு விதமாக இருக்கிறது. 850 கோடி மனிதனுக்கும் 850 கோடி கர்ம வினை இருக்கிறது என்று நாம் பார்த்திருக்கிறோம். அததான் எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறோம்? 850 கோடி மனிதர்களுக்கும் 850 கோடி டிசைன்ல முகம் இருக்கிறது. இது கற்பனைக்கு எட்டாத ஒண்ணு. 2 கண்ணு, 1 மூக்கு, 1 வாயி, 2 காது, 2 கன்னம், 1 நெற்றி, இவ்வளவுதானே. இத வச்சுக்கிட்டு 850 கோடி டிசைன் இப்ப இருக்கிறத சொல்றோம். இதுக்கு முன்னாடி எத்தனை கோடி பேர் இறந்துட்டாங்க. அவங்க வேற வேற டிசைன். இனிமேல் வரவே இப்ப அடுத்து ஒரு கோடி பிறக்க போற குழந்தைகள் இருக்கு, அதுக்கு ஒரு டிசைன். எப்படிப்பா இவ்வளவு டிசைன் பண்ண முடியுது? டிசைனிங் என்ஜினியர்லாம் தோத்து போயிடுவாங்க. இதெல்லாம் சாத்தியமே இல்லை என்று சொல்வார்கள். இது இறைவனுக்கு மட்டும்தான் சாத்தியம். அந்த முகம் எப்படி மாறுகிறது, எதை அடிப்படையாக கொண்டு மாறுகிறது? இதை நம்ம தமிழ் ஆனந்த யோகத்தில் தெளிவாக பல முறை சொல்லி இருக்கிறோம். இது
அவரவர் கர்ம வினைக்கு தகுந்தார் போல்தான் அவருடைய முக அமைப்பு இருக்கிறது. இப்ப நம்ம விலங்கினத்துல பல வகை இருந்தாலும் ஒரு வகை எடுத்துங்க. ஒரு குருவின்னு எடுத்துக்குவோம். குருவின்னு எடுத்துட்டு 50 குருவிய நிக்க வச்சுட்டோம்னா, 50 குருவியின் மூஞ்சியும் ஒரே மாரி இருக்கு. அதுக்கு நம்ம 1, 2, 3ன்னு நம்பர் குடுத்துட்டு அத ஷஃபிள் பண்ணி நிக்க சொல்லிட்டோம்னா, அதுக்கு நம்பர் கண்டுபிடிக்க முடியாது. நம்மளால கண்டுபிடிக்க முடியாது. ஆனால் 10 மனிதன நிக்க வச்சுட்டு, அவன் மூஞ்சியெல்லாம் பார்த்துட்டு, அப்புறம் மாத்தி நிக்க சொன்னாலும், அவன் மூஞ்சிய வச்சு, "நீ நீ நீ தானே?" அப்படின்னு சொல்லி பேர சொல்லி கூப்பிட்டுறோம். ஆனால் அந்த 10 மனிதர்கள் ஒரே உருவத் அதாவது உடல் அமைப்புல இருக்கிற மனிதர்கள் மூஞ்சிய மறைச்சுட்டான் அப்படிங்கிறோமோ, உடம்ப பார்த்து கண்டுபிடிக்க மாட்டோமா? முடியாது, முடியாது. உடல மறைச்சுட்டு மூஞ்சிய கண்டுபிடிக்கவும் முடியும். அப்ப இங்க தான் நம்ம அந்த கர்ம வினை என்ற ஒரு தத்துவத்தை நாம விளங்கி இருக்கிறோம். ஆனால் இவர் என்ன சொல்றாரு, இந்த மனிதன் தோன்றியபோது, இவனும் இந்த விலங்கினங்களில் இருக்கக்கூடிய பல்வேறு வகையான விலங்கினங்கள் போல, அ ஒரு பல்வேறு வகையான மனித இனமும் இருந்திருக்கக்கூடும் என்று சொல்லுகிறார். இருந்திருக்கும் என்று சொல்லுகிறார். அதுல ஒரு 5, 6 வகையில மனித உருவங்கள் வித்தியாசமான அ மனிதர்களாக இருந்ததாக சொல்லுகிறார். ஆனால், அது அந்த அறிவு புரட்சி என்று வந்ததல்லவா? அந்த அறிவு புரட்சி என்று வரும்பொழுது, அவர் என்ன சொல்றாரு, அதில் அந்த அறிவு நிலை உயர, உயர, உயர அந்த மற்ற இனங்களெல்லாம் இவன் அழித்துவிட்டு, இவன் மட்டும் நின்று விட்டான் என்று சொல்லுகிறார். அவை எல்லாமே இவனாலேயே அழிக்கப்பட்டு விட்டது என்று சொல்லுகிறார் சொல்லுகிறார். அப்ப இந்த இடத்துல என்ன சொல்றாருன்னா, அதாவது ஆ ஒரு அந்த ஃபுட் செயின் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ அந்த ஃபுட் செயின்ல இப்போ ஒரு சிங்கம் அப்படிங்கிறது அந்த ஃபுட் செயினுடைய ஒரு உச்சத்துக்கு போயிருக்கு. அது என்ன பண்ணும்? எல்லாத்தையும் அடிச்சு சாப்பிடும். எல்லாத்தையும் அடிச்சு சாப்பிடும். இந்த அ தாவரங்களை உண்டு கொண்டிருக்கும் விலங்குகள், அந்த விலங்குகளையே உ அடிச்சு சாப்பிடும் இது. அப்படி அது அந்த நிலைக்கு அந்த சிங்கம் என்பது அந்த அளவுக்கு வருவதற்கு பல 1000 காலம் ஆண்டுகள் எடுத்துக்கொண்டது. அந்த ஃபுட் செயின்ல அந்த அளவுக்கு அது உயர்றதுக்கு அவ்வளவு காலம் எடுத்துக்கொண்டதுன்னு சொல்றாங்க. இப்போ மனிதன் என்ன பண்றான்? அதுல விரைவாக அதுல அவ்வளவு காலம் எடுத்துக்கொள்ளல. சீக்கிரமாக அந்த ஃபுட் செயின்ல மேல வந்துட்டான் அப்படின்னு இவர் சொல்றார். அதனால இவன் அ அதை அவற்றையெல்லாம் அழித்து விட்டான் என்று சொல்லுகிறார். அப்ப என்னாச்சு? அந்த அறிவு நிலையில் உயர்ந்து வரக்கூடிய ஒரு நிலை வர, வர, வர அந்த அறிவு நிலையில் அ குறைந்து இருக்கக்கூடிய அந்த இனமெல்லாம் அழிக்கப்பட்டு விட்டது என்று சொல்லுகிறார். இத அவரு எழுதுறாரு. அவர் ஒரு யூகத்துல எழுதுறாரு. அப்ப அப்ப மனிதனிடம் பல்வேறு உருவங்களாக மனிதர்கள் இருந்ததாகவும், இப்பொழுது கடைசியில் ஒரே உருவத்தில் இருப்பதாகவும் அவர் எழுதுகிறார். இது நம்ம சிந்தனைக்கு எடுத்துக்கொள்வோம். அது சிந்தனையாகவே விட்டுக்கொள்வோம். சரி. அது எப்படியோ இருந்து விட்டு போகுது. ஆனால் இவர் சொல்றதெல்லாம் பல லட்சக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன். ஆனா நம்மகிட்ட எல்லாம் எந்த ஆதாரமும் கிடையாது. கிடையாது. நம்ம அறிவியல் என்பது மிஞ்சி போனா ஒரு 3000 ஆண்டுகள், 5000 ஆண்டு. அதுக்கு அ பின்னாடி இருக்கிறதெல்லாம் தெரியாது. தெரியாது. ஆக இது மனிதன் தோன்றி லட்சக்கணக்கான ஆண்டுகள் ஆகிவிட்டது. அப்ப நடந்த மாற்றத்தை இவர்கள் யூகத்துல சொல்றாங்கன்னு வச்சுக்கங்க. சரி. இப்போ அந்த அறிவு புரட்சி என்பதில் தான் என்ன ஆகியது? மனித உருவம் ஒரே உருவமாக மாறிவிட்டது என்று சொல்றார். அப்ப அங்க என்னாச்சு? அப்ப அந்த முதுகுத்தண்டு நிமிர்ந்து 6வது அறிவின் உயர்வு என்ற ஒரு நிலைக்கு வருகிறான், வருகிறான். சரி. அப்படி வந்தபோது, அப்ப அதுக்கப்புறம் எப்ப அந்த கர்ம வினைங்கிறது கூடுது, வருது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா, இவர் என்ன சொல்றாருன்னா, எதுலேருந்து வந்திருக்க முடியும்னு நம்ம இதில புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, இந்த வேளாண் புரட்சி என்று சொல்றார் பாருங்க. அந்த வேளாண் புரட்சி
என்று எப்ப வந்ததோ, வேளாண் புரட்சி வரும்போது, ஆ அதுக்கப்புறம் தான் இது என்ன ஆயிருக்கும், ஆ அந்த கர்ம வினையாக அது மலர்ந்திருக்கும் என்று தோன்றுகிறது. பாருங்க, வேளாண் புரட்சி முதல்ல இருக்கிறத எடுத்து அப்படியே சாப்பிட்டுட்டு வந்தான். வேட்டைக்கு போனா எடுத்தான், சாப்பிட்டான். இப்போ அப்படி சாப்பிட்டுட்டு எல்லா பேரும் என்ன பண்ணணும்? எல்லா பேரும் உணவு தேடுவான், சாப்பிடுவான், தூங்கிருவான். அவன் வாழ்ந்து கொண்டிருந்தான். இதுல கூட அவரு ஒரு விஷயம் சொல்றாரு. அப்படி இந்த வேளாண்மை என்பதை தொடங்குவதற்கு முன் வேட்டையாடி அவன் சாப்பிட்டுக் கொண்டு இருந்த காலத்திலே, அங்கு அவனுடைய மனிதனுடைய இம்யூனிட்டி ரொம்ப அதிகமாக இருந்தது என்று சொல்லுகிறார். இது ஆராய்ச்சியாளர்களே சொல்லுகிறார். அது அந்த பழைய காலத்து எலும்பு அதை எடுத்து அதை ஆராய்ச்சி செய்து சொல்லுகிறார்கள். அப்படி ஆ உணவை தானே தேடி வாழ்ந்து கொண்டிருந்தவனுடைய உடலிலே அ இம்யூனிட்டி அதிகமாக இருந்தது. இப்ப எல்லாம் நம்ம 120 வருடம்னு சொல்றோம். ஆனால் சித்தர்கள் காலத்துல எல்லாம் இப்போ இடைக்காட்டு சித்தர் 600 ஆண்டுகள் வாழ்ந்தார் என்று சொல்லுகிறார்கள். திருமூலர் 3000 ஆண்டுகள் வாழ்ந்தார் என்று சொல்லுகிறார்கள். இப்போ இதெல்லாம் நம்ம நம்ப முடிகிறதா என்றால் இன்னைக்கு அறிவியல் ரீதியாக நம்ப முடியல. ஆனால் இப்போ இந்த உணவு வேளாண் புரட்சி என்று வந்த பிறகு, இவன் அவனுடைய இம்யூனிட்டியில குறைஞ்சுட்டான் அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னு இவர் எழுதுகிறார். இன்னொன்னு என்னன்னா, இப்போ அந்த வேட்டையாடி வர்றான்னு வச்சுக்கங்க. இப்போ ஒருவன் வேட்டையாடி வருகிற எடுத்துட்டு வர்ற உணவு இருக்கே, அது ஒருவர் சாப்பிடுற அளவுக்கு இருக்காது. அது 10 பேர் சாப்பிடுற அளவுக்கு இருக்கும். அவன் வேட்டையாடி உணவ கொண்டு வரான்னு வச்சுக்கோங்களேன், ஒரு இடத்துல. இப்ப என்ன பண்றான்? இவன் சாப்பிடுறான். இவன் சாப்பிட்டான். சாப்பிட்டு முடிச்ச பிறகு, மிச்சத்த வச்சிருந்தான்னா, அது என்ன ஆயிரும்? கெட்டு போயிரும். கெட்டு போயிரும். அப்ப என்ன பண்ணுவான்? இது கெட்டுத்தானே போகுது. நம்ம போய் இவ்வளவு கஷ்டப்பட்டு வேட்டையாடி கொண்டு வந்துட்டோம். இல்ல போய் பழங்கள் பறிச்சு கொண்டு வந்துட்டோம். இப்ப இது சாப்பிட்டாச்சு. இவன் சாப்பிட்ட பிறகு, அதை நாளைக்கு இவன் வச்சுக்கிட்டு, அடுத்த வாரத்துக்கு வச்சுக்கிட்டு, இதை பராமரித்து வைக்கிறதுக்கெல்லாம் தெரியாது. அப்ப வச்சிருந்தா அது கெட்டு போகும். அப்ப அவன் என்ன பண்ணான்? அங்க இருக்கக்கூடிய 10 பேருக்கு, "இந்தா நீங்கலாம் சாப்பிடுங்கன்னு" குடுத்தான். அப்ப அங்கே என்னாச்சு? எல்லாம் எல்லாருக்கும் குடுத்து, இவன் அதை சாப்பிட சொல்லக்கூடிய அந்த அ ஈகை என்ற ஒரு குணமே அங்க வந்துருச்சுன்னு சொல்றார். அப்ப அப்படித்தான் இருந்து கொண்டிருந்தது என்று சொல்லுகிறார். அதன் பிறகு இந்த வேளாண் புரட்சிங்கிறது எப்ப வந்தது? எப்பொழுது நெருப்பு என்பதை இவன் கண்டுபிடித்தானோ, நெருப்பு என்பதை கண்டுபிடித்தானோ, அப்ப என்ன ஆகுது? இதை வேக வைத்து அதை சாப்பிடக்கூடிய ஒரு நிலைக்கு வந்தான். அப்படி வரும்போது இவனுக்கு என்ன ஆச்சு? கொஞ்சம் சோம்பேறித்தனம் வந்துருச்சுன்றார். நீங்க வேக வைக்காம சாப்பிடும்போது, அத அசை போட்டு மென்னு, மென்னு, மென்னு சாப்பிடுறதுக்கே அவ்வளோ நேரம் ஆகும். இத வேக வச்சோனே என்ன பண்ணிட்டான்? டக்குன்னு வாயில போட்டோனே மென்னு முழுங்கிட்டான். இவனுக்கு ரொம்ப நேரம் மிச்சமாயி போச்சு. சோம்பேறியா மாறிட்டான்னு சொல்றாரு. நீங்க இப்ப நல்லா பாருங்க. இப்ப பச்சை காய்கறிய அப்படியே சாப்பிடுறீங்க. எவ்வளவு நேரம் மெல்லணும்? இப்ப ஒரு கேரட்டே சாப்பிடுங்களேன். பச்சையா சாப்பிடலாம் இல்லையா? மென்னு பாருங்க. எவ்வளவு நேரம் சாப்பிடணும்? அத அப்படியே நல்லா வேக வச்சுட்டீங்கன்னா, அப்படி வாயில போட்டோனே டக்குன்னு முழுங்கிர்றான். இத வேக வச்சு சாப்பிட்டோனே இவனுக்கு என்ன ஆயிடுது? டக்குன்னு இவன் சாப்பிட்டுறான். அதுல இவங்க என்ன சொல்றாரு, அதுல வேக வச்சு சாப்பிடும்போது அதுல இருக்கக்கூடிய கிருமிகள் போயிருதுங்கிறது ஒரு பாசிட்டிவ் இருந்தாலும், இவன் படு சோம்பேறியாக மாறிவிட்டான் என்று எழுதுகிறார். அதன் பிறகு இவனாக பார்க்கிறான். இந்த நெல்லு, கோதுமை இந்த மாரி விளைபொருட்கள், தானியங்கள் அப்படிங்கிறத பார்க்கிறான். ஆனால் இதை எல்லாத்தையும் இவன் உற்பத்தி செய்யல. இது எல்லாமே இயற்கையில் இருந்தது. இருந்தது. இருந்ததை இவன் என்ன பண்றான்? இவன் உற்பத்தி ஒரே இடத்துல இருந்துகிட்டு உற்பத்தி செய்யறத ஆரம்பிக்கக்கூடிய புரட்சி என்று வந்தது என்று சொல்லுகிறார். அப்படி செய்யும்போது வரும்பொழுது, அங்கு என்ன ஆகிறது? அவன் அ ஒரே இடத்துல இருந்துட்டு உற்பத்தி பண்ணிட்டான். அதுக்கு போய் அலைய வேண்டியது இல்லைங்கிற நிலைக்கு வந்து விட்டான். இப்படிதான் வந்தது. வேளாண் புரட்சி என்று வந்தது. விவசாயம் செய்ய ஆரம்பித்து விட்டான். இந்த விவசாயம் செய்யறது நல்லது தானே சார்? இப்பொழுது விவசாயம் எல்லாம் நம்ம எவ்வளவு இப்ப விவசாயம் தான் முக்கியம் என்று எல்லாம் நெறைய சொல்லிட்டு இருக்கோமே! ஆனா இவரு என்ன எழுதுறாரு, எப்பொழுது இந்த வேளாண் புரட்சி என்று விவசாயம் செய்ய ஆரம்பிச்சானோ, அங்க
இவன் மனுஷன் சோம்பேறியா உட்கார்ந்து திங்க ஆரம்பிச்சிட்டான். ஒண்ணு. இன்னொன்னு என்ன பண்ணிட்டான்னா, இத எல்லாத்தையும் உற்பத்தி பண்ணி, அத என்ன பண்ணிட்டான், அடுத்த மாசத்துக்கு இவன் அத சேர்த்து வைக்கக்கூடிய, அத பராமரிச்சு வைக்கக்கூடிய இத கண்டுபிடிச்சுட்டான். அந்த நிலைக்கு வந்துட்டான். முதல்ல என்ன பண்ணான், இவன் எடுத்துட்டு வந்தான், இவன் சாப்பிட்டான், மிச்சம் இருக்கிறது கெட்டு போயிரும். உடனே எல்லாருக்கும் குடுத்தான். இப்ப இவன் என்ன பண்ணான், இத பக்குவப்படுத்தி வைக்கிறத கண்டுபிடிச்சுட்டான்ல, வேளாண் பண்றத கண்டுபிடிச்சுட்டான்ல, உற்பத்தி பண்றத கண்டுபிடிச்சுட்டான்ல. அப்ப என்ன பண்ண ஆரம்பிச்சுட்டான், இவன் என்ன பண்ணிட்டான், அடுத்தவங்களுக்கு குடுக்கறத நிறுத்திட்டான். நிறுத்திட்டான். இவனே பாதுகாத்து வச்சுக்கிற பக்குவப்படுத்தி வச்சுக்கிறதுக்கு ஆரம்பிச்சுட்டான். ஆரம்பிச்சுச்சு பாருங்க அங்க கர்மவினை. கர்மவினை தொடங்க ஆரம்பிச்சிருச்சா? தேக்குகிறான், தேக்குகிறான் என்று சொல்றார். விவசாய புரட்சி எங்க ஆரம்பிச்சுச்சோ அங்க ஆரம்பிச்சுச்சு கர்மவினை. இவன் தேக்க ஆரம்பிச்சுட்டான். தேக்கிட்டு என்ன ஆரம்பிச்சிட்டான் தெரியுங்களா? இவன் இதையும் கொஞ்சம் உற்பத்தி பண்ணி தேக்கி வச்சுக்கிட்டான். அப்புறம் என்ன பண்றான், சில பேர் என்ன பண்றாங்க, உணவு கேட்பான்ல, அவன்ட என்ன சொல்றான், இந்தா நான் தேக்கி வச்சிருக்கிற உணவுல உனக்கு கொஞ்சம் தரேன். முன்னாடியெல்லாம் சும்மாலாம் குடுத்தான். இப்ப என்ன பண்றான், உனக்கு கொஞ்சம் தர்றேன். போயி அந்த வயல்ல ஃபுல்லா வேலை பாரு அப்படின்ட்டான். நீ வேலை பார்த்தீன்னா உனக்கு தரேன்டா, சாப்பாட்டுக்கு அரிசி தரேன்டா, கோதுமை தரேன்டான்ட்டான். இவர் இப்போ பர்ட்டிகுலரா இந்த புத்தகத்தில் கோதுமையும், அரிசியும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சரி. இதைத்தான் விளைய வச்சானே. அதுக்கப்புறம் நெறைய நெறைய தானியங்கள் விளைய வச்சுட்டோம்னு வச்சுக்கங்க. இப்போ நீ போய் அங்க போய் வேலை பாரு, நான் இங்க தேக்கி வச்சிருந்ததுல உனக்கு தரேன் அப்படின்னு சொன்னான். அப்ப அவன் போய் வேலை பார்த்து என்ன பண்ணான், 10 பேருக்கு அ உணவு இருக்கக்கூடிய அளவுக்கு அவன் வேலைய பார்க்குறான். ஆனா, அவனுக்கு என்ன பண்றான், இவன் ஒருத்தனுக்கு கூலி குடுக்குறான். அவன் மூலமாக 9 பேருக்கு உரிய உணவ இவன் சேர்க்க ஆரம்பிச்சுட்டான். இப்ப இவனுக்கு சேர ஆரம்பிச்சிருச்சா? இப்ப என்ன ஆயிட்டான், இவன் பண்ணையார் ஆயிட்டான். அவன் வேலையாளு. அப்படி ஆயிட்டான். அப்ப ஒரு சாரார் வந்த கூலியில இவன் பண்ணையார் ஆயிட்டான். இப்படியே வந்து, 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 வந்து இப்படித்தான் என்னாச்சு, அதுக்கப்புறம் இத எல்லாத்தையும் சேர்த்து வைக்கிறது, அத பாதுகாத்து வைக்கிறதுன்னு பல பண்ணையார்கள் வந்தாங்க இல்லையா? இதையெல்லாம் பாதுகாத்து வைக்கிறதுக்கு நாங்க வந்து ஒரு பெரிய நல்ல குடோன் மாரி எல்லாம் இடம் பண்ணி, நான் உனக்கு பாதுகாத்து வச்சு தர்றேன்பா, அப்படின்னு ஒருத்தன் வந்து அந்த ஊர்ல இருக்கக்கூடிய எல்லாருக்கும் நான் பாதுகாத்து வச்சு தரேன்னு சொன்னான் பார்த்தீங்களா? அவன் தான் மன்னன் என்று சொல்லுகிறார். அரசனாக மாறிவிட்டான். அப்புறம் அவன் வந்தான். அப்ப அவன் வந்துகிட்டு அவன் வந்து அவன் வாழ ஆரம்பிச்சான். இப்படியே இப்படி போய், போய், போய் அப்புறம் அரசனா வந்தான். அரசன் வந்தோனே அப்புறம் அவன் ஒரு நாட்ட பிடிச்சான், இன்னொரு நாட்ட பிடிச்சான், இன்னொரு நாட்ட இதெல்லாம் பல 1000 ஆண்டுகளாக மாறிருச்சு. இது எங்க தொடங்குச்சுன்னு பாருங்க. அந்த அறிவு புரட்சி என்று வந்தது வந்து, அந்த அறிவினுடைய வளர்ச்சி 5.4லேருந்து 5.5, 5.6ன்னு 6வது அறிவை நோக்கி, ஞானத்தை நோக்கி வளர்ந்த அறிவு புரட்சி. இடையில போய் எங்க சிக்கிக்கிச்சு, இந்த வேளாண் புரட்சின்னு வந்த உடனே, அங்க தான் சிக்கிக்கிட்டான் அப்படின்னு இவர் எழுதுறார். இப்ப இது விவசாயத்துக்கு நாம வந்து அ என்னமோ விவசாயத்த நம்ம எப்படி சொல்றோம் அப்படிங்கிற மாரி நம்ம இத அப்படி எடுத்துக்காதீங்க. அப்படி எடுத்துக்கக்கூடாது. இதெல்லாம் இப்ப நம்ம சிந்தனைக்கு தான். இன்னைக்கு விவசாயம் இல்லன்னா நம்ம வாழ முடியாது. வாழ முடியாது. ஆனால் மனிதனுடைய நோக்கம் என்ன? நோக்கம் என்ன? அப்ப எந்த இடத்துல அது கெட்டுச்சு? இந்த இடத்துல தான் இப்ப என்னாச்சு? தேக்குதல் என்பது வந்துருச்சு. இந்த தேங்குதல் என்று எப்போ வந்துச்சோ, அங்க கருமையத்துல தேங்குதல் என்ற கர்மவினை என்று தொடங்கி விட்டது. தொடங்கி விட்டது என்று சொல்கிறோம். இப்போ இப்ப நல்லது இந்த இடத்துல சிந்தனை பண்ணி பாருங்க. சிங்கம் மான அடிச்சு சாப்பிட்டுச்சு. அது கர்மவினை இல்லைன்னு சொல்லிட்டோம். இல்லைன்னு சொல்லிட்டோம். ஏன்? அது தேவையை பூர்த்தி செய்ய, இயற்கை துன்பத்தை நிறைவு செய்து கொள்வதற்கு மட்டும் தான் செஞ்சுச்சு. அதுக்கு மேல செய்யல. மான அடிச்சு கொண்டு வந்து நான் வச்சுக்கல. சரி மான அடிச்சு வச்சோம்னா கெட்டு போயிரும். அதனால அடிச்சு வைக்கல. இந்த சிங்கம் என்ன பண்ணியிருக்கலாம்? ஒரு கூட்டத்துல ஒரு மான அடிச்சுல, இன்னொரு மான அடிச்சு தொரத்தி கொண்டு வந்து கயிறு போட்டு கட்டி வச்சுக்கலாம்ல. இது ஒரு 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 கூடாரத்துக்குள்ள, ஒரு குகைக்குள்ள வச்சு அடைச்சு வச்சிருக்கலாம்ல. நாளைக்கு சாப்பிட்டுக்கலாம். அப்படின்னு எந்த சிங்கமாவது அப்படி உள்ள அடைச்சு வச்சுக்கிட்டு, ஆ 1 வாரத்துக்கு வேண்டிய மான புடிச்சு உள்ள வச்சுட்டேன். உள்ள 7 மானம் இருக்கு. 7 நாளைக்கு எடுத்துக்கலாம். இப்படின்னு எங்கேயாவது அடைச்சு வச்சிருக்கா? இல்லையே! ஆனால் இங்க வேளாண் புரட்சின்னு வந்த உடனே, இவன் என்ன பண்ண ஆரம்பிச்சுட்டான், அதுல அதிகமா வந்தத அடுத்தவனுக்கு குடுத்துக்கிட்டு இருந்த மனுஷன், இவன் கேட்க ஆரம்பிச்சான்.
தேங்குனத வச்சு இவன் என்ன பண்ணிட்டான், இந்தா நீ வந்து வேலைய செய்டா, நான் தரேன்னு ஒரு பண்ணையார் விவசாயி ஆயிட்டான். அவன் கூலிக்காரன் ஆயிட்டான். பண்ணையார் ஆனான். அப்படியே அரசனானான். இப்படியே வந்து, 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 வந்து ஒவ்வொரு நாட்ட புடிச்சான். நான் சொல்றத கேளுன்னான். நீ வரின்னு சொன்னான். இது எல்லாமே வந்துருச்சு. அதெல்லாம் அதுக்கப்புறம் நடந்த கதையெல்லாம் நமக்கு தெரியும்னு வச்சுக்கங்க. இப்போ இந்த இடம் அங்கு தொடங்கியது. அதன் பிறகு அந்த சமுதாயமாக வந்ததுங்கிறது தான் அதுக்கப்புறம் அடுத்து வந்தது. இந்த விவசாயம்னு செய்ய ஆரம்பிச்ச பிறகு தான் சோம்பேறியாவும் ஆயிட்டான். அந்த விவசாயம் செய்து சாப்பிட்ட பிறகு அவனுடைய இம்யூனிட்டி குறைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்றாரு. இப்ப நம்மலாம் என்ன சொல்லிக்கிட்டு இருக்கோம்? இயற்கை விவசாயம் செஞ்சுகிட்டு இருந்தப்ப நல்ல இம்யூனிட்டி இருந்துச்சு. இப்ப செயற்கை விவசாயமா வந்த பிறகு அது கெட்டு போச்சுன்னு சொல்றோம். இது எங்க வந்துட்டோம் அப்படின்னு சொன்னோம்னா, நம்ம 4 புரட்சி சொன்னோம்ல, அதுல இப்போ இந்த விவசாயத்துல வந்து கொஞ்சம் குறைஞ்சுச்சு பாத்துங்க. அத இன்னும் கொஞ்சம் குறைச்சது இந்த அறிவியல் புரட்சி. 4வது புரட்சி. இப்ப நம்ம அறிவியல் புரட்சியில இருந்துகிட்டு இருக்கிறோம். அப்ப இப்போ அந்த அந்த அடிப்படையில பார்க்கும்போது, இப்ப நம்ம வந்து அந்த விவசாய புரட்சியில இருந்தத விட மோசமா போயிட்டோம். அப்படிதான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கே தவிர, ஒரிஜினலா அவன் வேட்டையாடி, அவன் போய் அலைஞ்சு திரிஞ்சு அந்த எடுத்து சாப்பிட்டானே, அப்ப நல்லா தான் இருந்துச்சு. அப்படி இருந்துகிட்டு, அந்த சித்தர்கள் எல்லாம் எப்படி இருந்தாங்க? அப்படிதான் சாப்பிட்டுட்டு குகையில இருந்துகிட்டு, அவங்க என்ன பண்ணாங்க? 6வது அறிவில் முழுமை பெற்று இறை உணர்வு பெற்றார்கள். அவங்கெல்லாம் சித்தர்கள் எல்லாம் இறை உணர்வு பெற்ற சித்தர்கள் எல்லாம் எங்கேயாவது ஆசிரமம் கட்டி, அந்த ஆசிரமத்தில சமையலுக்கு ஒரு ஆளு, டைனிங் ஹாலு, மெடிடேஷன் ஹால்லாம் வச்சுக்கிட்டா பண்ணாங்க? இல்ல. இப்ப எல்லாம் ஆசிரமம் கட்டி டைனிங் ஹாலு, மெடிடேஷன் ஹால் அத்தன ஹாலும் கட்டி வச்சுப்புட்டு, கடைசியில என்ன பண்ணி அதுல வந்து எல்லா ஆட்டம் போட்டுட்டு கடைசியில ஜெயிலுக்கு போயிட்டு உட்கார்ந்துருக்கிறான். ஒண்ணும் நடக்கல. ஒண்ணும் நடக்கல. யாரும் வந்து ஞானியாக மாறி இறை உணர்வு பெற்ற மாரி தெரியல. இது எல்லாமே வந்து என்னுடைய ஆசிரமம், என்னுடையது அப்படிங்கிற நிலைமைக்கு வந்து விட்டாங்க. இப்ப அத பற்றிய சிந்தனையும் இங்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது இன்னைக்கு பேசுறதுக்கு நேரம் இருக்காது. அது அடுத்த வாரம் நம்ம அத பத்தி பேசலாம். ஆ அதுல ஒரு 3 விஷயம் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த 4 புரட்சிக்கு அடுத்து இன்னொரு 2 விஷயம் சொல்லப்பட்டிருக்கிறது. அத நான் 3ஆக மாற்றி விட்டேன். அதாவது ரியாலிட்டின்னு ஒண்ணு, அப்ஜெக்டிவ் ரியாலிட்டின்னு ஒண்ணு, இமேஜினரி ரியாலிட்டின்னு ஒண்ணு. இத பற்றி நம்ம வந்து பேசுனோம்னா, அதுக்கு டைம் எடுக்கும். அதனால இதை அடுத்த வாரம் இதை தொடருவோம். அந்த அடிப்படையிலே இந்த புத்தகத்தினுடைய ஒரு சாரத்தை நாம் நம்முடைய சிந்தனையோடு, இந்த கர்மவினை சிந்தனையோடு அதை இணைத்து பார்க்க வேண்டும் என்று தோன்றியது. இதனுடைய அடுத்த பாகத்தை அடுத்த பகுதியிலே பார்ப்போம். இது உங்கள் சிந்தனைக்காக. இதுல வந்து இதுல வந்து ப்ரூஃப் எல்லாம் கிடையாது. ஆனால் இந்த புத்தகம் 150 மொழிகளிலே மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. தமிழிலும் இந்த புத்தகம் இருக்கிறது. நீங்கள் கிடைத்தால் வாங்கி அதை படித்து பாருங்கள். சாம்பியன்ஸ் என்பது அதனுடைய புத்தகம். அதனுடைய ஒரிஜினல் ஆத்தர் வந்து யுவான் நோவா ஹராரி என்பது. இங்க நம்ம நாகலட்சுமி என்று ஒரு அம்மான்னு நினைக்கிறேன். அவங்க தான் நம்ம தமிழாக்கம் செய்திருக்கிறார்கள். அது தமிழிலும் கிடைக்கிறது. நீங்கள் ஐயா வாழ்க படித்து வளமுடன். பாருங்கள். வாழ்க ஐயா வளமுடன். ஐயா இது கூட ஒரு தகவல் கூட நான் கொஞ்சம் ஒரு 5 நிமிஷத்துல ஷேர் பண்ணிக்கிறேங்க. அந்த புத்தகத்துல சொல்லுங்க, சொல்லுங்க. நீங்க எல்லாம் அருமையா சொல்லிட்டு வந்தீங்க. இந்த வருடங்கள் பத்தி அதுல எப்படி எப்படி போட்டிருக்கீங்க. அதாவது 1350 கோடி ஆண்டுகளுக்கு முன்பு இந்த பிரபஞ்சத்தில் பருப்பொருள் தோன்றது, பருப்பொருள் ஆற்றலும் தோன்றுகின்றன சொல்றாங்க. அதாவது அணுக்களும், மூலக்கூறுகளும் தோன்றுகின்றன சொல்றாங்கய்யா. அப்புறம் 450 கோடி ஆண்டுகளுக்கு முன்பு பூமி உருவாகிறது. அது ஐயா சொன்ன மாரி இது எல்லாமே லாஜிக்கு அங்கங்க கிடைச்ச வரலாற்று அ இதுல ஆதாயங்கள வச்சு தான் இது சொல்றாங்க. அது அப்புறங்கய்யா 380 கோடி ஆண்டுகளுக்கு முன்பு உயிரினங்கள் தோன்றுகின்றன அப்படின்னு சொல்றாங்கய்யா. அப்புறம் ம், 60,00,000 ஆண்டுகளுக்கு முன்பு அப்பதான் இந்த பேரினம் ஹோமோ சேப்பியன்ஸும், சிம்பான்சி இது 2ம் சேர்ந்து அந்த பொதுவான ம், மூதாதை ஒன்று தோன்றுகிறதா சொல்றாங்க. அது ம், அதாவதுங்க சேப்பியன்ஸ்னா அ அறிவுபூர்வமான அப்பன்னா அறிவுபூர்வமான மனிதன். ஹோமோ சேப்பியன்ஸ்னா அதுக்கு ஒரு மீனிங் சொல்றாங்க. அப்புறங்க 25,00,000 ஆண்டுகளுக்கு முன்பு ஆப்பிரிக்காவில் இந்த ஹோமோ சேப்பியன்ஸ் அந்த மனித ஹோமோ பேரினம் தோன்றுகிறதா ம், சொல்றாங்க.
ம், அப்புறம் ம், 20 ம். லட்சம் ஆண்டுகளுக்கு முன்பு ஹோமோ பேரினம் ஆப்பிரிக்காவிலிருந்து யூரோப்புக்கு பரவுகிறதுன்னு சொல்றாங்கய்யா. அப்புறம் 5 லட்சம் ஆண்டுகளுக்கு முன்பு இந்த ஐரோப்பால, மத்திய கிழக்குலலாம் அப்படியே பரவிட்டு போது. 3 லட்சம் ஆண்டுகளுக்கு முன்பு நெருப்பின் அன்றாட பயன்பாடு கண்டுபிடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் 2 லட்சம் ஆண்டுகளுக்கு முன்பு இந்த ஹோமோ சேப்பியன்ஸ் கிழக்கு ஆப்பிரிக்காவுக்கு போகுது. அப்புறம் ம், 70,000 ஆண்டுகளுக்கு முன்பு அப்பதான் அறிவு புரட்சி மலர்கிறதுன்னு போட்டிருக்காங்க. அப்ப மொழியும் கண்டுபிடிக்கப்படுகிறது. அப்போ இந்த ஹோமோ சேப்பியன்ஸ் ஆப்பிரிக்காவிலருந்து எல்லா உலகம் பூரா பரவிடுறாங்க. 45,000 ஆண்டுகளுக்கு முன்பு ஹோமோ சேப்பியன்ஸ் ஆஸ்திரேலியால குடியேறினதா போட்டிருக்காங்கயா. அப்புறம் 30,000 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த ஒரு ஒரு மனித இனம் ஒரு அந்த ஹோமோ சேப்பியன்ஸ்ல ஒரு பகுதியினர் பூண்டோடு அழிஞ்சிடுதுன்னு சொல்றாங்க. அப்புறம் 13,000 ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு இன்னொரு மனித இனம் அதுவும் அழிஞ்சிருதுன்னு சொல்றாங்க. அப்புறம் 12,000 ஆண்டுகளுக்கு முன்பு தான் இந்த வேளாண் புரட்சி மலர்கிறதா போட்டிருக்காங்க. 12,000 அப்பதான் ம், உணவுக்காக தாவரங்கள்லாம் பயிரிடுறாங்க. விலங்குகளுக்கு விலங்குகள ம், பழக்கப்படுத்தி வீடு வயல்கள வேலை செய்ய வைக்கிறாங்க. ம், அப்புறம் 5,000 ஆண்டுகளுக்கு முன்பு மன்னராட்சி தொடங்குதுன்னு சொல்றாங்க. அப்ப பேச்சு மொழியிலேருந்து வடிவம், பணம், இந்த பணம் ம், அந்த பல கடவுள் கோட்பாடெல்லாம் போட்டிருக்கிறதா சொல்றாங்க. அப்புறம் ம். 4,250 ஆண்டுகளுக்கு முன்பு, அப்போ இந்த பேரரசுகள்லாம் நெறைய உதயமாகுதுன்னு சொல்றாங்க. 2,500 ஆண்டுகளுக்கு முன்பு நாணயங்கள் கண்டுபிடிக்கப்பட்டதாகவும், அப்போதான் இந்த வாணிகமும் அதெல்லாம் தொடங்குனதா சொல்றாங்க. அப்புறம் ம். 2000 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த மத்திய தரைக்கடல் பகுதியில அது ரோமானிய பேரரசு, அந்த கிறிஸ்துவ மதம் அதெல்லாம் தோன்றுறத சொல்றாங்க. 1400 ஆண்டுகளுக்கு முன்பு இஸ்லாமிய மதம் தோற்றுவிக்கப்படுகிறதுன்னு சொல்றாங்க. 500 ஆண்டுகளுக்கு முன்பு அறிவியல் புரட்சி மலர்கிறது. அதாவது 500 வருஷத்துக்கு முன்னாடி தான் அறிவியல் புரட்சி மலர்றதா இப்பதான் இப்பதான் அறிவியல் புரட்சி வருது. ம், ஆமா, ம். ஆமா. அப்புறம் ஆ. 200 ஆண்டுகளுக்கு முன்பு தொழில் புரட்சி வெடிக்கிறது. அப்பதான் நீங்க ம். சொல்றதெல்லாம் ஆரம்பிச்சிருக்கும்னு நெனைக்கிறேங்க. இந்த கர்ம ம். வினைலாம் உச்சத்துக்கு போயிருக்கணும். குடும்பமும், சமூகமும் புறக்கணிக்கப்பட்டு அதாவது அந்த அதாவது அந்த கர்மவினை கர்மவினை உச்சத்துக்கு போறது தான் நம்ம சொல்லணும். கர்மவினை தோன்றிய இடம் அந்த வேளாண் புரட்சியிலே தோன்றிருச்சு. இருக்கலாங்கய்யா. அது தோன்றிருச்சு. நீங்க அதெல்லாம் ஆ. ஆராய்ச்சி பண்ணது அத பேசியிருக்கீங்க. நீங்க இந்த புத்தகத்தினுடைய முழு ஆ வடிவத்தையும் ஐயா எடுத்து டீட்டெயிலா ஃபுல்லா எடுத்திருக்காங்க. நான் வந்து இந்த புத்தகத்தினுடைய அந்த சாரத்தை அ காதில் கேட்ட கேள்வி ஞானத்தை வைத்துக்கொண்டு நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். ஐயா வந்து ஆமா. ஃபுல் டீட்டெயில் கம்ப்ளீட்டா எடுத்துட்டாங்க. நான் அதெல்லாம் நீங்க எடுக்கல. இந்த வருடம் இல்லைங்கய்யா. இந்த வருட கணக்கு சொன்னா கொஞ்சம் அன்பர்களுக்கு ஐடியா இருக்குன்றதுக்காக ஆ, இந்த ஆ, வருஷம் ரைட்டு. நான் மத்தபடி நீங்க நான் இதுல நீங்க எந்த அருமையா நோட்ஸும் நீங்க எடுத்து அதாவது வைக்கல. அந்த புத்தகத்த சாரத்த உங்கள மாரி யாராலயும் குடுக்க முடியாதுங்க வாழ்க்கையில. நான் இன்னும் அந்த நோட்ஸ் எல்லாம் எடுத்து வைக்கல. நான் அதுல இருக்கக்கூடிய அந்த சாரத்தை வைத்துக்கொண்டு நம்ம வேதாத்திரியத்தோடு அதை இணைத்து பார்க்க வேண்டும் அப்படிங்கிற அடிப்படையில கொண்டு போயிருக்கிறேன். அந்த டீட்டெயில்ஸ் ஆமாங்க. எல்லாம் சொன்ன சசிகுமார் ஐயா அவர்களுக்கு நன்றி. இப்ப நம்ம நன்றிங்க. வாழ்க அடுத்து வந்து நம்ம அந்த ரியாலிட்டி என்ற அந்த கோட்பாட நாம வந்து அடுத்த தடவ பார்ப்போம். அதுல தான் நம்மளுடைய கர்ம வினை சார்ந்த ரிலேட்டட் தத்துவங்கள் அதில் நிறைய அதுல வருது. அதனால அந்த ரியாலிட்டி சார்ந்த தத்துவங்களை நம்ம அடுத்த வாரம், அடுத்த பகுதியிலே இதை தொடருவோம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. தியானமே யோகம், யோகமே ஞானம். தமிழ் ஆனந்த யோகம். வாழ்க வளமுடன். மிக சிறப்புங்க ஐயா. இன்றைய உரையில ஐயா ஒரு புத்தகத்தை எடுத்து அதனோட நம்ம மகரிஷி ஐயாவோட தத்துவங்களை ஒப்பிட்டு அதில் கூறிய விளக்கங்களும் நம்ம ஐயா கூறிய விளக்கமும் ஒன்று சேர இருக்கிறது என்பதை விளக்கினாங்க. ஐயா அவர்களை நாம் திருநிலையில் வாழ்த்துவோம். ஐயா அவர்கள் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் பெற்று ஓங்கி வாழ்க வளமுடன். ஐயா அவர்களுடைய அன்பு குடும்பம் வாழ்க வளமுடன். அவர்களுடைய ஆன்மீக தொண்டு வாழ்க வளமுடன். இன்றைக்கு ஐயா அந்த புத்தகத்துல என்ன குறிப்பிட்டிருக்காங்கன்றத பத்தியும் மகரிஷி ஐயாவோட கருத்துக்களையும் ஒன்றிணைச்சு கூறியிருக்காங்க. நல்ல தகவலுங்க ஐயா. இந்த புத்தகத்தை பத்தி அறியாதவர்களுக்கு தெரிஞ்சு இதை பற்றி நமக்கு விளக்கம் கூறியுள்ளார்கள். இது மனித வாழ்க்கை நம்ம இப்ப இருக்கிறது கருவி, நம்ம செய்யற தொழில், நம்ம பணம் சம்பாதிக்கணும், இதை நோக்கிதான் நம்ம போயிட்டு இருக்காங்க.
ஆனா சாம்பியன்ஸ் என்ற புத்தகத்தில் யுவன் நோவா சராரி அவர்கள் எழுதியிருக்கார்கள். இந்த புத்தகம் மனிதன் உருவாகியதை பற்றி முழுமையாக அவர் ஆராய்ச்சி பண்ணி எழுதியிருக்காருங்க. மனிதனுடைய பிரசவம் வந்து குறை பிரசவம் என்று அவர் எழுதியிருப்பதாக ஐயா குறிப்பிட்டார்கள். 3 வயது வரை தாயின் துணையின் கொண்டு வாழ்க்கையை துவங்கினார்கள். சில மாதங்கள் தன்னிச்சையாக உணவு தேடிக்கொள்ளும் விலங்கினங்கள் சில மாதங்களில் தன்னிச்சையாக அதன் உணவை தேடி செல்கிறது. ஆனால் நம்ம மனித இனம் 3 வயது வரை அவர்கள் வேறொரு துணையின்றி உணவு தேட முடியாது. அவர்கள் வாழ்க்கையே அடுத்தவர்களை பிறரை சார்ந்துதான் இருக்கிற மாதிரி இருக்கு. அதுதான் சஞ்சித கர்மம் என்பதையும் நம்ம மகரிஷி ஐயா சொல்லியிருக்காங்க. அதே போல 6வது அறிவு பெற்று இறைநிலை உணர்வது என்ற பெரிய ஒரு நோக்கத்தோடு மனிதன் பிறந்திருக்கிறதால அவனுடைய வளர்ச்சி கொஞ்சம் நிதானமா தான் இருக்குது அப்படின்ற மாதிரி ஐயா குறிப்பிடுறாங்க. மனிதன் 6 அறிவு முழுமையாக பெற்றுவிடவில்லை பிறக்கும்பொழுது. அதை அடைவதற்காக அவன் வந்திருக்கிறான் என்பதை உணரவில்லை. அதை உணர்வதற்கு நீண்ட நெடுந்தூரம் பயணம் மேற்கொள்ள வேண்டியிருக்கிறது. அவன் பெற்றோர்களின் கர்மவினை அடிப்படையில் அவர்களுக்கு 5.3 அல்லது 5.4 என்ற சதவீதத்தில் அறிவு முழுமை பெற்றிருப்பதாக ஐயா குறிப்பிடுறாங்க. மனிதன் வந்து 12 வயதில் தீட்சை கொடுக்கும்போது நம்மளுடைய மகரிஷி ஐயா கொடுத்திருக்கிறாங்களே, அப்போ வந்து அவனுடைய குண்டலினி சக்தி வந்து உச்சிக்கு கொண்டு வர தகுதி பெற்றிருக்கிறான். அப்போதுதான் அவன் 6வது அறிவு முழுமை அடையறதுக்கான முயற்சியில் அவன் ஏற்பட முடியும் அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க. அப்பொழுதுதான் அவன் முழுமையான மனிதனாக அடைகிறான். அந்த புத்தகத்துல வந்து ஒரு 4 பகுதியா கொடுத்திருக்காங்க. எப்படி அந்த மனித இனம் வளர்ச்சி அடைந்ததுன்றது. முதல்ல வந்து அறிவு புரட்சி, அடுத்தது வேளாண்மை புரட்சி, அடுத்தது சமுதாய புரட்சி, அதுக்கு அடுத்தது அறிவியல் புரட்சி. இப்போ நம்ம இருந்துட்டு இருக்க காலம்தான் வந்து அறிவியல்ல பல கண்டுபிடிப்புகள் வளர்ந்து கொண்டே வருகிறது. அது இப்ப நம்ம வாழக்கூடிய காலம் அது அறிவியல் புரட்சி என்பது. அறிவு புரட்சி என்பது மனிதன் 5.5% அவன் அறிவு உயரும் பொழுது இந்த புரட்சி நடந்திருக்கும். மனிதர்கள் பல்வேறு உருவங்களாக இருந்திருக்கலாம். அவர்கள் ஒருவரோடு சண்டையிட்டு ஒரு குறிப்பிட்ட ஒரு பகுதி மனிதர்கள் மட்டும் வாழ்ந்திருப்பார்கள். அந்த மனித இனம் தான் இப்போது இருக்கிறது அது அப்படின்னு சொல்றாங்க. அவங்க வந்து பின்னர் ஒரே உருவமாக மாறி இப்போது இருக்கிறாங்க. முதல்ல வந்து வேளாண்மை புரட்சி ஆரம்பிக்கும் போது வேட்டைக்கு போய் அங்க விலங்கினங்களை அடிச்சு கொண்டு வந்து சாப்பிட்டு கொண்டிருந்தாங்க. அப்ப வந்து அவங்க வேட்டையாடி ரொம்ப தொலைவுக்கு போய் கொண்டு வந்த உணவை அவங்க சாப்பிட்டுட்டு எல்லாருக்கும் பகிர்ந்து உண்டாங்க. அப்போ ஈகைன்ற சிறப்பு இருந்தது அப்படின்னு சொல்றாங்க ஐயா. அப்பொழுது எல்லாருக்கும் கொடுத்துட்டு சாப்பிட்டாங்க. அடுத்த நாளுக்கெல்லாம் எடுத்து வைக்க முடியாது. எடுத்து வைக்கணும்னு அவங்களுக்கு தோணல அவங்களுக்கு. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா விவசாய புரட்சியில என்ன பண்றாங்க, தானியங்கள் விளையறத பாக்குறாங்க. முதல்ல வந்து நெருப்பு கண்டுபிடிக்கிறாங்க. நெருப்பு கண்டுபிடிக்கும் போது அதை வேக வச்சு சாப்பிடும்போது அவங்க வேலை குறைஞ்சு சோம்பேறியா மாறுறாங்க அப்படின்னு சொல்றாங்க. வேட்டையாடி சாப்பிட்டுட்டு இருக்க போது அவங்களுக்கு இம்யூனிட்டி நிறைய இருந்தது. பின்னாடி வேக வச்சு சாப்பிடும்போது அந்த இம்யூனிட்டி குறைவடையுது. அப்போ தானியங்களை சாப்பிட ஆரம்பிச்சு அதை உற்பத்தி செய்யவும் ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அத வந்து மாதக்கணக்குல சேர்த்து வைக்கவும் ஆரம்பிக்கிறாங்க. அப்போ எப்போ அவங்க ஒரு பொருளை தேக்கி வைக்க துவங்குகிறாங்களோ, அப்பொழுது அவங்களுடைய கர்ம வினையும் சேரத் தொடங்கியது அப்படின்னு ஐயா குறிப்பிட்டிருக்காங்க. மிக சிறப்புங்க ஐயா. வேளாண்மை புரட்சி விவசாயம் பண்ண துவங்கும்போது தான் கண்டிப்பா நமக்கு அடுத்தவங்களுக்கு குடுக்காம நம்ம எடுத்து வச்சுக்கணும் அப்படின்ற எண்ணம் தோண்டி இருக்கணும். அப்பதான் கர்ம வினையே தொடங்கி இருக்குது. மிக சிறப்பா இருந்ததுங்க ஐயா. அறிவியல் புரட்சி இப்ப நம்ம இருக்கக்கூடிய காலகட்டத்துல நம்ம புதுசா விஞ்ஞான மூலயமா நம்ம உபயோகப்படுற பொருட்களை நம்ம கண்டுபிடிச்சு அதை மனிதனை இன்னும் சோம்பேறிகளாக தான் ஆக்கி கொண்டிருக்கிறது. ரிமோட் கண்டுபிடிச்சாங்க, கிரைண்டர் கண்டுபிடிச்சாங்க, மொபைல் போன் அது இதுன்ட்டு வரவும் மனுஷனுடைய வேலையெல்லாம் குறைந்து அவங்களுக்கு இம்யூனிட்டி பவரும் முற்றிலுமாக குறைந்து சோம்பேறிகளாக ஆகிவிட்டோம் அப்படின்றதுதான் உண்மையான நிதர்சனமான உண்மைங்க ஐயா. இதுல ஏதாவது சந்தேகம் இருக்குன்னா கேள்வி கேட்க விரும்புங்க நேயர்கள் ஹேண்ட் ரைஸ் பண்ணலாம்.